எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏயுடி யூஎஸ்டி ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டுடைய சார்ட் எடுத்து நம்ம அந்த இண்டிகேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னோட யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் நான் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேட் யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது 50 பேர் வந்துட்டாங்கன்னா நான் லைவில் அப்டேட் பண்ணுறேன். இது என் ஃபேஸ்புக் சேனல். நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் இது போஸ்ட் பண்ணுவேன். கால்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குதுன்னா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் அப்டேட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏயுடி யூஎஸ்டி இது வந்து 4 hour சார்ட். நம்ம 3 months பேக்கப் பார்த்துடலாம். இந்த ஏயுடி யூஎஸ்டி பொறுத்தளவுக்கு சின்ன மூவ்மெண்ட் தான் கிடைக்கும். அந்த டார்கெட்டும் அப்படி தான் கிடைக்கும். ஒரு சில சமயத்தில் தான் நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸாக ட்ரெண்டு கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் நம்ம டார்கெட்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ரொம்ப பெரிய டார்கெட்னா ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக டார்கெட் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி. ஏன்னா ஏயுடிஎஸ்டி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். பட் ஒரே மாதிரி மூவ்மெண்ட் இருக்குமான்னு பார்த்தோம்னா நிறைய டைம் வந்து இந்த ரேஞ்ச் ஒன் மார்க்கெட்டும் இருக்கும். பட் இது கொஞ்சம் ரிஸ்கி. பட் இது கொஞ்சம் சேஃப் அண்ட் சைடாகவும் கூட இருக்கும். சின்ன லாஸ் தான் ஆகும், அதே மாதிரி சின்ன ப்ராஃபிட் தான் வரும். வாங்க பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய லோ இங்கே இருக்குது, இதோடைய ஹை நம்மளுக்கு பிரேக் ஆகுது. அதனால் இந்த லோ என்ட்ரியே எடுத்திருப்போம். இங்கே 0.64344 340 வாங்கியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 64,070 ஒரு 250 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 240 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது 100 பாயிண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 200 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இது என்ட்ரி எடுத்ததையுமே நமக்கு கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செல் என்ட்ரி, இந்த பை என்ட்ரி ஹை பிரேக் பண்ணல எடுக்காது. அதனால் நமக்கு இந்த செல் என்ட்ரி எக்ஸிட் ஆகிருக்கும். எக்ஸிக்யூட் ஆன செல் என்ட்ரி பார்த்துருவோம். 0.64407 நம்ம 400 எடுத்திருந்தோம்னா 64,022 கிட்டத்தட்ட ஒரு 330 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பை என்ட்ரி 64,454 460 எடுத்திருந்தோம்னா இது ஒரு 1 வீக் பக்கம் நம்மளுக்கு பை என்ட்ரியிலே தான் இருந்தது. ட்ரெண்டு மேலேயே தான் இருந்தது. 65,457 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1,100 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் ரொம்ப ரேர். இது வந்து நம்ம நடக்கிறது. சின்ன ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்தாலே இது ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இவ்வளோ பெரிய கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இந்த கேண்டில் பை என்ட்ரி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கல. செல் என்ட்ரி கிடைச்சது. செல் என்ட்ரி கிடைச்சி நம்மளுக்கு 100 பாயிண்ட் கீழே வந்தாலே போதும். 64,826 64,662 100-150 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு டார்கெட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி 65,156 நம்ம 160 எடுத்திருந்தோம்னா 518 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 320 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இங்கிருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 64,900 64,655 வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஓகே, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 250 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஈஸியாக டார்கெட் புக் ஆகிடும். ஆனால் 100 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக தான் வைக்கணும், 200 பாயிண்ட். இது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வராது ஏயுடிஎஸ்டி. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் நிறைய பார்த்துட்டேன். இது மேக்ஸிமம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட் டார்கெட் கொடுப்போம். ஆனால் ஸ்டாப் லாஸ் 200 பாயிண்ட் கொடுப்போம். ஆனால் ஸ்டாப் லாஸ் அவ்வளோ சீக்கிரம் டிகர் ஆகாது. 100 பாயிண்ட் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துரும். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பை என்ட்ரி, திருப்பி இங்கே ஒரு செல் என்ட்ரி, இங்கே 2 நாள் லாஸ், திருப்பி நம்மளுக்கு இங்கே ஒரு பை வந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 140 பாயிண்ட் மேலே போயிருக்கு நம்மளுக்கு டார்கெட். திருப்பி இங்கிருந்து ஒரு செல் என்ட்ரி 64,950. கிட்டத்தட்ட இங்கிருந்து நம்மளுக்கு 1,100 பாயிண்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு இங்கே சின்ன லாஸ் நம்மளுக்கு ரிகவர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 2 லாட் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு டார்கெட் கிடையாது, கொஞ்சம் ரொம்ப ரேர் இந்த ஸ்கிரிப்டை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பை என்ட்ரி 64,870
65,901 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கேருந்து 1100 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு 65,360 350 வாங்கியிருந்தாலும் 64,820 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த பை நம்ம எடுத்துருக்க மாட்டோம், இந்த செல் எடுத்துருக்க மாட்டோம், இந்த பை எடுத்திருப்போம். இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ். அந்த பை எடுத்திருந்தால் 65,400 நம்ம பை எடுத்திருந்தாலும் 65,949 கிட்டத்தட்ட நமக்கு 440 பாயிண்ட் பக்கம் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு சின்ன லாஸ் ஆகிருக்கும். நமக்கு இங்கே ஒரு செல் என்ட்ரி வந்து பாருங்கள், இது இங்கே லாஸ் ஆகிருக்கும். திருப்பி நமக்கு இங்கே ஒரு பைக் கிடச்சிருக்கு, இங்கேயும் ஒரு பைக் கிடச்சிருக்கு, ரெண்டுமே எடுத்துருக்கலாம். அடுத்து இங்கே ஒரு செல் என்ட்ரி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தான். இந்த பை என்ட்ரி இருக்குது. இந்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா 65,534 540 எடுத்துருந்தோம்னா 640 740 கிட்டத்தட்ட 210 பாயிண்ட் பக்கம் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பி நம்மளுக்கு இங்கே ஒரு செல் என்ட்ரி இங்கே பிரேக்காக நம்ம எடுத்திருப்போம். இவ்வளோ பெரிய கேண்டில் வந்ததுனால நம்ம செல் என்ட்ரி கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னா, அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம் இவ்வளோ பெரிய கேண்டில். நெக்ஸ்ட் ஒரு பை, ஸ்டாப் லாஸ், செல், 100 பாயிண்ட் டார்கெட். இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். இங்கேருந்து 100 பாயிண்ட் நமக்கு டார்கெட். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் 65,300 66,250 வரைக்கும் கிட்டத்தட்ட 950 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட். அடுத்த வீக்கில் நம்மளுக்கு ஒரு செல் கிடச்சிருக்கீங்க. இந்த செல் பார்த்தீங்கன்னா 65,140 64,170 கிட்ட இங்கே ஒரு 900 பாயிண்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக டார்கெட் வரும். பட் அந்த சின்ன சின்ன லாஸை நமக்கு ரிகவர் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு மணி மேனேஜ்மெண்ட் நம்ம போடணும். மணி மேனேஜ்மெண்ட் வீடியோ சீக்கிரமாக நான் போட்டுறேன். 65,000 வந்து நம்மளுக்கு இங்கே 64,950 65,400 கிட்டத்தட்ட இங்கே ஒரு 500-600 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. இங்கே செல் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். திருப்பி இங்கே ஒரு நம்ம பை எடுத்திருப்போம் 65,130 65,686 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் பக்கம் நமக்கு ப்ராஃபிட். திருப்பி நம்ம இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்திருப்போம், ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்துருப்போம். அதனால் இங்கே ஒரு செல் என்ட்ரினா 65,000 எடுத்திருந்தோம்னா 64,150 வரைக்கும் ஒரு 900 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட். இந்த 900 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு லாஸ் ஆகிருக்கு. பை எடுத்துகிட்டு திருப்பி நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு செல் எடுத்திருக்கோம். இந்த செல்லு நம்மளுக்கு இதுக்கு மேலே தான். அதனால் இங்கே 2வது செல் 3வது செல் மொத்தம் நம்மளுக்கு 3 லாட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். 900னா கிட்டத்தட்ட 2,500 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட். ஆனால் ஒரு 200-400 பாயிண்ட் தான் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் இவ்வளோ வெரி கேண்டில் நம்ம எடுத்துருக்க மாட்டோம் பை. இந்த செல் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த பை நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கும். இந்த செல் லாஸ் ஆகிருக்கு. 2 நாள் லாஸ். 3வது நம்மளுக்கு பை என்ட்ரி வந்திருக்கு. பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா 65,100 65,100 எடுத்திருந்தோம்னா 65,486 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் மேலே ப்ராஃபிட். இப்போ இந்த ரிகவர் ஆகிடுச்சு. நீ இதுக்கு மேலே போட உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். இது வந்து AUD/USDங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட்டு கம்மி. அனலைஸ் நான் பண்ண வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டே தான் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் இதில் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆனால் மினிமமான ப்ராஃபிட்டில் தான் வந்து நிற்கும். நம்மளை பொறுத்தளவுக்கு இப்போ EURUSD, GBPUSD, USD/JPY இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். பட் இது பொறுத்தளவுக்கு AUD/USD பொறுத்தளவுக்கு மூவ்மெண்ட்டும் கம்மி, ட்ரெண்ட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஏஷியன் மார்க்கெட்டு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வாலடைல் கம்மியாக தான் இருக்கும். பார்த்து இது ட்ரேடு பண்ணணும். ஓகே கேஸ், இது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 50 பேர் வந்து நான் லைவில் கால்ஸ் நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.